ஒரு சக்கரவர்த்தி இருக்கார், பெரிய சாம்ராஜ்யம். அவர் குழந்தையே இல்லை. நிறைய நாளைக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த குழந்தை பிறந்த ஒரு வருஷத்தில் பெரிய ஹியூஜ் ஃப்ளட்டு வந்து அந்த குழந்தைய வந்து ஃப்ளட் அடிச்சுட்டு போயிடுறது. நிறைய தள்ளி போய் ஒரு பிச்சைக்காரன் அதை பார்க்குறான். அவனுக்கும் குழந்தை இல்லை. இந்த குழந்தைய அவனே வளர்க்க ஆரம்பிச்சிடுறான். அந்த ஊரில் என்னென்னா பிச்சை எடுப்பு தப்பு. அதனால் மறைஞ்சு தான் பிச்சை எடுப்பான். இந்த பையனும் பெரிய நான் அப்புறம் பிச்சை எடுக்கும்போது சில பேர் என்ன சொல்கிறான்னா பிச்சை கொடுக்குறான், சில பேர் அடிக்கிறான், சில பேர் வெந்நீரை தூக்கி எறிகிறான். அப்போ அவன் நினச்சிப்பான், இவன் பிச்சை கொடுக்கலன்னா பிச்சை இல்லைன்னு சொல்ல முடியுதானே, ஏன் வெந்நீர்லாம் அவன் தூக்கி அடிக்கிறான், நான் என்ன தவறு பண்ணேன், ஏன் எனக்கு கடவுள் இப்படி தண்டனை கொடுக்குறலாம் மனசு வருந்திப்பான். அவனுக்கு என்னென்னா ஒரு பெக்யூலியர் என்னென்னா, அவனுக்கு முதுகில் வந்து இந்தியா ஷேப் மாதிரி ஒரு மச்சம் இருக்கும். அந்த பையனுக்கு எல்லாருக்கும் தெரியும் சக்கரவர்த்தி பையன். ஒரு தரம் பிச்சை எடுக்கும்போது அந்த இடத்துல அப்படி பிச்சை எடுக்க போகும்போது அவன் சட்டை கிழிஞ்சிருந்ததுனால ஒரு முதிர்ந்த வயசான ஒரு போலீஸ்காரன் அதை பார்த்துடுறான். உடனே ராஜாட்ட கொடுத்து நிறைய அவனுக்கு ப்ரைஸ்லாம் கிடச்சிடுறது. இவனை ராஜா ஆக்கிடுறாங்க. இவன் ராஜா ஆன அப்புறம் ஒரு நாள் மாறுவேடத்தில் போய் போனால் அப்படி இருக்கும்னு யோசிக்கிறான். அதே இடத்துக்கு மாறுவேடத்தில் போய் பிச்சை எடுக்கிறான். சில பேர் வந்து கொடுக்குறாங்க, சில பேர் அடிக்கிறான், சில பேர் வெந்நீர் ஊற்றுறான். அப்போ இந்த ட்ரிப் வெந்நீர் ஊற்றும் போது பரவாயில்லையே, நான் நல்லா மாறுவேடம் போட்டுருக்கேனே, ஒருத்தர் கூட என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிறான். முன்னாலேயும் அவன் ராஜா தான், ஆனால் அவனுக்கு தெரியாது. இப்போ ராஜாங்கும்போது இதை மாதிரி கஷ்டங்கள் வந்தால் கூட அவனுடைய நிலைமையை பார்த்து எடுத்துக்க முடியாது. இதில் தாத்பரியம் என்னென்னா, நம்ம எல்லாருமே பிரம்மன் தான், நம்ம எல்லாருமே அவேர்னஸ் தான். ஒரு குரு சொல்கிறந்தனையும் எப்படி அந்த போலீஸ்காரன் கொண்டு கொடுத்து ராஜா அந்த சக்கரவர்த்தி சொல்கிறந்தனையும் நம்மளுக்கு நம்ம சொரூப்பம் தெரியல. ஒரு தடவை நம்மளுக்கு அந்த சொரூப்பம் தெரிஞ்செடுத்து நம்ம அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ்னு தெரிஞ்செடுத்துனா நம்மளுக்கு மாற்றமே கிடையாது, பிறப்பிறப்பு கிடையாது, துன்பங்கள் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுல்ல. இதெல்லாம் ரோல் ப்ளே. அவன் எப்படி பிச்சைக்காரனாக நடிக்கிறாங்கிறது அவனுக்கே தெரிஞ்சு ஒரு ரோல் ப்ளே பண்ணுறானோ. ஒரு பணக்காரன் வந்து ஆக்டர் வந்து பிச்சைக்காரனாக அடிக்கும்போது கஷ்டப்படுவானா, அல்லது நோய்வாய்ப்பட்டவனாக அடிக்கும்போது கஷ்டப்படுவானா? எவ்வளோக்கு கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறோன்னா அவ்வளோக்கு சந்தோஷம் எல்லோரும் தட்டுவாங்கல்ல. அதை மாதிரி நம்ம கான்ஷியஸ்னஸ்ன்னு தெரிஞ்சுட்டோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. இது ரோல் ப்ளே. இது வந்து கதைகள் 3வது கதை. இன்னும் பயணிப்போம். நன்றி.